வள்ளலார் உட்பட திருமூலரிலே இருந்து 18 பேருக்கு தனியாக ஒரு இடம் வருகிறது. இப்பொழுது முதலில் பட்டினத்தாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். முதலில் பட்டினத்தார் கதை சொல்கிறேன். இந்த 1 மணி நேரத்திற்குள் பட்டினத்தார் கதையும் அதன் பின்புலமும் பட்டினத்தாரிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியும் என்ன என்பதை மட்டும் சிந்திப்போம். நண்பர்களே, பூம்புகாரில் சிவநேச செட்டியார் என்பவருக்கும் ஞானகலை ஆட்சிக்கும் மகனாக பிறந்தவர்தான் பட்டினத்தார். பட்டினத்தாருடைய இயற்பெயர் ஸ்வேதாரண்யர், திருவெண்காடர். வடமொழி தவிர்த்து தமிழில் சொல்வதென்றால் திருவெண்காடர். ஸ்வேதாரண்யம் என்பது வடமொழி சொல். ஸ்வேதாரண்யம் கோவில் கொண்டிருந்த ஈசன் நினைவாக அந்த பெயர் வைக்கப்பட்டது. 5 வயதில் தந்தையை பட்டினத்தடிகள் இழக்கிறார். தாயின் மேல் அவருக்கு ஏன் அவ்வளவு ஈடுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 வயதில் தந்தையை இழந்தவர் தாயின் துணையால் தான் அவர் வளர்ச்சி அடைகிறார். 5 வயதில் தந்தையை இழந்தார். 6 வயது அவருக்கு நடக்கிற பொழுது அவருடைய கனவில் சிவன் வருகிறார். நீங்கள் சிலவற்றையெல்லாம் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளாக பார்க்க வேண்டும். இது நடக்குமா, இது நடந்திருக்க வாய்ப்புண்டா என்றெல்லாம் அலசி பார்ப்பதற்கு இங்கே இடம் இல்லை. பட்டினத்தடிகளின் ஒட்டுமொத்தமான வாழ்க்கை வரலாற்றையும் வரலாற்று ஆசிரியர்கள் நேரடியாக பார்த்து துல்லியமாக அளந்து எழுதி வைத்தது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் சான்றோர்களாக இருந்த யாரும் தங்களுடைய சரித்திரத்தை எழுதி வைத்து பழக்கமில்லை. அவனவன் சுயசரிதத்தை எழுதி வைத்து எவனுக்கும் பழக்கம் இல்லாத காரணத்தால் வள்ளுவன் தொடங்கி இன்று வரை யாருடைய சரித்திரமும் நமக்கு சரியாக தெரியவில்லை. செவி வழியாக வந்தவைதான். அதில் கற்பனை அதிகமாக கலந்திருக்கும். காரணம், தமிழனுக்கு கற்பனை அதிகம். எனவே நிறைய கற்பனை இருக்கும், கட்டுக்கதைகள் இருக்கும். அவற்றிலிருந்து எப்படி பாலும் நீரும் கலந்திருக்கிற பொழுது அன்னம் நீர் தவிர்த்து பால் எடுப்பது போல் நாம் அன்னங்களாக இருந்து பட்டினத்தடிகளை பார்ப்போம். முதலில் சொல்லப்படுகிற கதை என்ன என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிவன் கனவிலே வருகிறார். சிவன் கனவிலே வந்து, ஸ்வேதாரண்யம் கோவிலுக்கு பக்கத்தில் நீ வா, உனக்கு நான் சிவதீட்சை தருகிறேன் என்கிறான். 6 வயதில் சொன்னபடி அவன் போனான். இறைவனே ஆசானாக வந்து அவனுக்கு சிவதீட்சை வழங்கி ஒரு பெட்டியை கொடுக்கிறான். அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் ஒரு ஸ்படிக லிங்கமும் ஒரு மரகத பிள்ளையாரும் இருக்கு. அதை கொண்டு போய் ஸ்படிக லிங்கத்தையும் மரகத பிள்ளையாரையும் வைத்து அன்றாடம் வழிபாடு செய்கிறான் பட்டினத்தடி திருவெண்காடர். நண்பர்களே, ஓரளவு செல்வ வளத்தோடு இருந்த அந்த குடும்பம் ஏற்கனவே தந்தையின் மறைவு, இருக்கக்கூடிய செல்வத்தை அடியார்களுக்கு செலவழிக்கக்கூடிய நிலையில் தரித்திரம் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது. வறுமை சூழலில் நம்முடைய பசியாற்றிக் கொள்வதற்கு வழி இல்லையே என்று பட்டினத்தடிகள் கவலைப்படவில்லை. அன்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெரிய புராணம் படிக்கிறீர்கள், நீங்கள் 63 நாயன்மார்களின் புராணங்களை படிக்கிறீர்களே. பெரிய புராணத்தில் பல நாயன்மார்களுடைய சாதனை என்னவென்றால் சிவனடியார்களுக்கு சோறு போட்டதுதான். தேடி தேடி சென்று அடியார்களை வரவழைத்து சோறு போட்டதுதான் அவர்கள் சாதனை. அப்படி என்றால் என்ன நோக்கம் அதில் இருக்கிறது? பாரதிதாசன் ஒரு வரி சொன்னான், உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய். சோற்றில் நீ கை வைப்பதற்கு முன்பு இந்த சோறு உன் சக மனிதர்களுக்கும் கிடைக்கிறதா என்று சிந்தி. கிடைக்காமற் போனால் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வழியை கண்டுபிடி. உலகத்தை உண்ணச் செய்து நீ உண்ண வேண்டுமே தவிர உலகம் எக்கேடு கெட்டாலும் நான் உண்டால் போதும் என்று மனிதன் வாழலாகாது என்பதற்காகத்தான் சிவனடியார்கள் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே பட்டினத்தடிகள் வரக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் எதையும் செய்ய முடியவில்லையே, பசியாற்ற முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு உறங்குகிற பொழுது மீண்டும் இறைவன் கனவிலே வருகிறான். கவலைப்படாதே,
கண் விழித்து நீ பார்க்கிற பொழுது உன்னுடைய வீடு முழுவதும் திரவியங்கள் கொட்டி கிடக்கும் என்று சொன்னார். இவன் கண் விழித்து பார்த்தால் வீடு முழுவதும் திரவியங்கள் இருக்கின்றன. அந்த திரவியங்களை வைத்துக்கொண்டு அடியார்களுக்கு தருகிறான். குலத்தொழில் வணிகம் என்பதனால் அவர் செட்டியார், இப்பொழுது நகரத்தார்கள் இருக்கிறார்களே அந்த பிரிவு வணிகம் அவர்கள் குலத்தொழில். எனவே குலத்தொழிலில் ஈடுபடுகிறார். மிகச்சிறந்த வணிகராக வளர்கிறார். பட்டினத்து செட்டி என்று பெயர் பெறுகிறார். சோழ அரசனுக்கு அடுத்து மிகப்பெரிய செல்வம் திரண்ட மனிதனாய் வலம் வருகிறார் புகார் மண்ணில் பட்டினத்தடிகள். 16 வயதில் அவருக்கு திருமணம் நிகழ்கிறது. அவரின் கரம் பற்றிய பெண்மணி சிவகலை ஆச்சியார். பட்டினத்தடிகளின் தாயார் பெயர் ஞானகலை ஆச்சியார். பட்டினத்தடிகளின் மனைவி பெயர் சிவகலை ஆச்சியார். சிவசிதம்பரம் என்பவருக்கும் சிவகாமிக்கும் மகளாக பிறந்தவர் அவர். இந்த சிவகலை ஆட்சியை 16 வயதில் கரம் பற்றினார். 30 வயது ஆகிறது, குழந்தை பேறு வாய்க்கவில்லை. 30 வயதாகியும் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. குழந்தைக்காக தவம் இருக்கிறார். நம்முடைய முன்னோர்களிடையே ஒரு மரபு, ஒரு ஐதீகம் உண்டு. என்ன தெரியுமா? திருமணம் ஆன உடனேயே பிள்ளை பிறத்தல் தகாது. ஏனென்றால் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இருவர் இதயங்களிலும் காம உணர்ச்சி தான் மிகுதியாக இருக்கும். அந்த காம உணர்ச்சியின் உந்துதலில் உடனடியாக பிறக்கக்கூடிய குழந்தை காம உணர்ச்சி கூடுதலாக கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் இளமை மீதூர வாழ்க்கை நடந்து கொஞ்சம் கொஞ்சமாய் காமத்திலே இருந்து விடுபட்டு அறிவு முதிர்ந்து கருணை நெகிழ்ந்து இதயம் கனிந்து பிறகு ஒரு பிள்ளை தவமிருந்து பெறுகிற போது அந்த பிள்ளை ஆன்மீக செல்வனாக உருப்பெறும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் 16 வயதிலிருந்து 30 வயது வரை காத்திருக்கிறார் பட்டினத்தடிகள். 30 வயதாகியும் பிள்ளை பிறக்கவில்லை. மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? திருவிடை மருதூர் ஈசனுக்கு முன்னாலே போய் விண்ணப்பம் வைக்கிறார். ஈசனுக்கு முன்னால் இவர் விண்ணப்பம் வைத்தார், பிள்ளை வேண்டும் என்று. அந்த திருவிடை மருதூரில் சிவசருமர் என்கிற ஒரு அந்தணன் இருந்தார். இந்த சிவசருமருடைய ஒரே வாழ்க்கை முறை இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் சிவனடியார்களை வரவழைத்து விருந்தோம்புவதில் செலவழிப்பதுதான். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, அதுதான் வாழ்க்கை. இப்பொழுது பிடி அரிசி எடுத்து போடுவதற்கு கூட தயங்குகிற வாழ்க்கை நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. எறும்புகள் உண்பதற்காகத்தானே நண்பர்களே வீட்டின் வாசலில் சிற்றெரும்புகள் உண்பதற்காகத்தான் மாக்கோலம் போட்ட இனம் இது. இன்றைக்கு மாக்கோலம் என்பது சாக்கில் போடுவது போய் இப்பொழுது கோலம் போடுவதே முடிந்து விட்டது. சிற்றுயிர்கள் வரையில் உணவு போய் சேர வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவற்றையெல்லாம் வாழ்வில் ஒரு சடங்காக சமயத்திலே கொண்டு வந்து சேர்த்த இனம் இது. இப்பொழுது எல்லாம் முடிந்து போனது. எனவே சிவசருமர் இருந்த சொத்து முழுவதையும் இழக்கிறார். உங்களில் சில பேர் நினைக்கலாம், இருக்கிற சொத்து முழுவதையும் ஊருக்கு அளித்து விட்டு ஒவ்வொருவனும் ஓட்டாண்டியாகவே வந்து நிற்பதுதான் வாழ்க்கையா என்று கேட்கலாம். இழந்தவனுக்குத்தான் அந்த வாழ்க்கையின் பெருமை தெரியுமே தவிர இருப்பவனுக்கு அது தெரியாது. இழந்து பார்த்தால்தான் அவனுக்கு தெரியும். நமக்கு அவன் பிச்சைக்காரனாக தெரிவான். அவன் தெருவிலே உருளுவான், குப்பையிலே புரளுவான், ஓடெடுத்து பிச்சை எடுப்பான். இது என்னடா பிச்சைக்காரன் எடுப்பான்? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் கோடி கோடியாக வைத்துக் கொண்டு 10 கார்களில் பவனி வரக்கூடிய மனிதர்களுக்கு கிட்டுவது கிடையாது. அது அனுபவத்தின் பார்ப்பட்டது அது. எனவே சிவசருமர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். வறுமையில் இருக்கிறார். கடைசியில் தன் மனைவியின் திருமாங்கல்யத்தை விற்று அதில் சிவனடியார்களும் பசியாற்றுகிறார். அவர் மனைவியின் பெயர் சுசீலை. பொதுவாகவே நமக்கு பல பெயர், நமக்குள்ள பெயருக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டு இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சுசீலா என்று ஒரு பெண்ணுக்கு பெயர் வைத்திருந்தால்
தாயே சுசீலா என்று உனக்கு பெயர் வைத்திருக்கிறார்களே, சுசீலா என்றால் என்ன அர்த்தம் தெரியாது. சீலம் என்றால் ஒழுக்கம், சுசீலம் என்றால் சிறந்த ஒழுக்கம். எனவே சிறந்த ஒழுக்கம் உள்ளவளாக இருந்தால் சுசீலை. அந்த கணவன் செய்த சிவனடியார் தொண்டில் அவளும் கை கொடுத்தாள், திருமாங்கல்யத்தையும் எடுத்து கொடுத்தாள். திருமாங்கல்யமும் விற்று தீர்ந்தாயிற்று. இனி இந்த சிவனடியார்கள் பசியாற்றுவதற்கு வழியில்லையே என்ற வருத்தத்தோடு சிவசருமர் உறங்குகிற பொழுது சிவசருமர் கனவிலே ஈசன் வருகிறார். கவலைப்படாதே, உன்னுடைய வறுமை தீர வாழ்நாள் முழுவதும் சிவனடியார்களின் பசியாற்றி நீ மகிழ்ச்சி அடைய வழி ஒன்று வைத்திருக்கிறேன். காருண்யா மூர்த்தத்தில் வில்வ மரத்தடியில் நானே ஒரு குழந்தையாக வந்து இருப்பேன். அந்த குழந்தையை நீ கொண்டு போய் பட்டினத்து செட்டியிடம் கொடு. எடைக்கு எடை பொன் கொடுப்பான். அந்த பொன்னை வைத்துக் கொண்டு நீ வாழ்க்கை முழுவதும் அடியார்களுக்கு அளிக்கலாம். கனவில் கண்டபடி சிவசருமர் சுசீலையுடன் போகிறார். அந்த ஞான குழந்தையை பார்க்கிறார். இறைவனே குழந்தையாக வந்திருந்தால் அந்த குழந்தையின் அழகு எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு அழகான குழந்தையை கொடுப்பதற்கு சுசீலைக்கு மனம் வரவில்லை. ஆனாலும் சிவசருமர் இது இறைவன் இட்ட கட்டளை என்று சொல்லி அந்த குழந்தையோடு பட்டினத்து செட்டியிடம் போகிறார்கள். பட்டினத்து செட்டியின் கனவிலும் ஈசன் தோன்றி ஒரு அந்தணன் குழந்தையோடு வருவான். அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை நீ பணம் தங்கம் கொடுத்து அந்த குழந்தையை உன் குழந்தையாக்கிக் கொள் என்று சொன்னார். இதுதான் பிட் ப்ரோகோ என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். என்னிடம் ஒன்றிருக்கிறது, உங்களிடம் ஒன்றிருக்கிறது. உங்களிடம் இருப்பது என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பது உங்களிடம் இல்லை. இதற்கு ஒரே வழி என்ன? என்னிடம் இருப்பதை உங்களுக்கு தருவதும் உங்களிடம் இருப்பதை நான் பெற்றுக் கொள்வதும் என்ற நிலை வந்துவிட்டால் இருவருடைய விருப்பமும் நிறைவேறி விடுகிறது. இங்கே குழந்தை வேண்டும் இவருக்கு, வறுமை தீர வேண்டும் அவருக்கு. பணம் இங்கே இருக்கிறது, பிள்ளை அங்கே இருக்கிறது. பிள்ளை வந்தது, பணம் போனது, இருவர் பிரச்சனையும் தீர்ந்தது. இந்த திருவிடைமருதூர் ஈசனுடைய அருளால் கிடைத்த குழந்தை என்பதனால் அந்த குழந்தைக்கு மருதபிரான் என்று பட்டினத்தார் பெயர் வைக்கிறார். ஈசனே குழந்தையாக வந்து சேர்ந்தான் அல்லவா. கல்வி கேள்வியில் தேர்ச்சி உறுகிறான். 16 வயது வருகிறது. மிகப்பெரிய செல்வந்தராக பட்டினத்தடிகள் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் சூட வலம் வருகிற காலம் அது. அப்பொழுது இந்த பிள்ளை 16 வயதான பிறகு தந்தையிடம் வந்து, தந்தையே, நான் இப்பொழுது நம்முடைய குலத்தொழிலில் ஈடுபடுவதற்காக கடல் கடந்து சென்று வணிகம் செய்ய விரும்புகிறேன் என்றான். இளம் பிள்ளையை வணிகத்திற்கு அனுப்புவதற்கு தயங்கினாலும் பிள்ளை வணிகம் செய்து மேலும் பொருளை வளர்ப்பதற்கு முயல்கிறான் என்கின்ற அந்த சூழலை பார்க்கிற பொழுதே பட்டினத்து செட்டியினுடைய மனம் விம்முகிறது. நிரம்ப பொருள் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். மரக்கலத்தில் சென்றான். வேறு நாடுகளுக்கு போய் சேர்ந்தான். வணிகம் முடித்து திரும்புகிறான். எதை வாங்கி கொண்டு வருகிறான்? விலை மதிப்பற்ற பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வருகிற பொழுது எரு முட்டைகளையும் தவிட்டையும் மூட்டை மூட்டையாக வாங்கி கொண்டு வருகிறான். இவன் துறைமுகத்தில் வந்து இறங்குவதற்கு முன்னாலேயே இவன் வீடு நோக்கி உடன் சென்ற வணிகர்கள் பட்டினத்தாரிடம் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய பிள்ளையின் சித்தம் கலங்கிவிட்டது. விலை மதிப்பற்ற செல்வம் அனைத்தையும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வெறும் தவிட்டையும் எருமுட்டையையும் விராட்டி இவற்றை கொண்டு வந்திருக்கிறான். மூட்டை மூட்டையாக போய் பார் என்றான். பட்டினத்தடிகள் பொருள் மீது நாட்டம் கொண்ட மனிதனாக இருந்த நேரம் அது. இவ்வளவு பொருளையும் நாம் அள்ளி கொடுத்து அனுப்பி வைத்தோம், அவை அனைத்தையும் வீணாக்கி விட்டு எருமூட்டையும் தவிடையும் கொண்டு வந்திருக்கிறானே என்று மிகுந்த கோபத்தோடு மரக்கலம் இருக்கும் இடம் நோக்கி சென்றார். பிள்ளை இந்த இடைவெளியில் வீடு வந்து சேர்ந்தான். தாயை பார்த்தான். தாயிடம் ஒரு பெட்டி கொடுத்தான். சிவன் பட்டினத்தடிகள் 6 வயதில் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு பெட்டி கொடுத்தார். அந்த பெட்டியில் ஒரு ஸ்படிகலிங்கமும் பிள்ளையார் மரகத பிள்ளையாரும் இருந்தது.
இப்பொழுது ஈசனே மகனாய் பிறந்து மருதபிரானாய் வளர்ந்தவன் 16 வயதில் வணிகம் செய்து திரும்பிய பிறகு தாயை சந்தித்து ஒரு பெட்டி கொடுத்து, அம்மா தந்தை வந்ததும் கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறான். இவன் மிகுந்த சினத்தோடு பட்டினத்து செட்டி போனான். மரக்கலத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மூட்டைகளை பிரித்து பார்க்கிறான். வராட்டி இருக்கிறது. இந்த வராட்டியையா பித்தம் கலங்கிய மகன் கொண்டு வந்தான் என்று வீசி எறிகிறான். வீசி எறிந்த வராட்டியிலே இருந்து நவரத்தினங்களும் சிதறுகின்றன, நவமணிகளும் சிதறுகின்றன. தவிட்டை எடுத்து பார்க்கிறான். தவிடு முழுவதும் பொன் துகளாக இருக்கிறது. ஆஹா, பொன் துகள் என்று ஊருக்கு தெரியாமல், நவமணிகள் என்று உடன் வந்தவர்களுக்கு தெரியாமல், எவ்வளவு தந்திரமாய் வணிகத்திலே தேர்ந்து நம்முடைய மகன் கொண்டு வந்திருக்கிறான், இவனல்லவோ மகன் என்று பெருமிதத்தோடு வீடு வந்து பார்த்தான். மகனை ஆறத் தழுவி உச்சி மோந்து உள்ளம் மகிழ எங்கே மகன் என்று கேட்டான். சிவகலை சொன்னால், மகன் காணோம், ஆனால் அவன் உங்களுக்கு தருவதற்காக ஒரு பெட்டி தந்தான் என்றான். இந்த பெட்டியை பிரித்து பார்க்கிறான். ஒரு பட்டு துணியில் ஒரு காதருந்த ஊசி சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு ஓலை இருக்கிறது. பட்டு துணியில் என்ன இருக்கிறது என்று விரித்து பார்த்தான். காதருந்த ஊசி. ஓலையை பிரித்து பார்த்தான். காதருந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்று இருந்தது. அவ்வளவுதான். அதுவரை கிடைக்காத ஞானம், அதுவரை வந்து சேராத விழிப்புணர்வு, அதுவரையில் வந்து சேராத மெய்ஞானம் அந்த ஒரு வரியில் வந்தது. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம், காதருந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்ற ஒரு வரியை ஒருவனுக்கு முக்தி வந்து விடுமா? முக்தி என்றால் வேறொன்றும் அல்ல. முக்தி என்றால் விடுபடுதல் என்று பொருள் தமிழில். விடுபடுதல். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளிலே இருந்து, இந்த பிறவி பிணியிலே இருந்து விடுபடுவதற்கு பெயர்தான் முக்தி. இந்த முக்தியை அடைவதற்கான காலம் பட்டினத்தடிகளுக்கு கனிந்து விட்டது. இது ஒரு பிறவியில் வராது. பிறவிதோறும் கொஞ்சம் கொஞ்சமாக தீவினை தவிர்த்து நல்வினை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து அது ஒரு பிறவியில் முற்றாக கனிந்து அத்தோடு அவனுக்கு பிறவித்தலை அறுபடும். புத்தன் எப்படி உருவாகிறான் என்று பௌத்தம் சொல்கிறது தெரியுமா? ஒரு பிறவியில் ஒரு சித்தார்த்தன் புத்தனாக முடியாது. 1000 பிறவிகளுக்கு பின்னாலேதான் ஒரு புத்தன் உருவாக முடியும். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்ச்சி நிலையை அடைய வேண்டும். இப்பொழுது பட்டினத்து செட்டி இந்த ஒரு வரியில் பரிபக்குவ நிலையை அடைகிறான் என்றால், பல்லூழி காலம் இதற்கு முன்பு நடந்த பரிணாமத்தின் நிறைவு இப்பொழுது வந்து நிகழ்கிறது. பார்த்தான். காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கே. இந்த வாழ்க்கையின் நிலையாமை தெரிகிறது. யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, வளவிய வான்பொருட் செல்வம் நிலையாமை என்றெல்லாம் மணிமேகலை பேசும். நிலையற்றதுதான் இந்த வாழ்க்கை. நிலையற்ற இந்த செல்வங்களை சேமிப்பதற்காகவா இவ்வளவு சிரமங்களை நான் அனுபவித்தேன்? யோசித்து பார்க்கிறான். இவற்றிலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான பேரின்பம் என்ற புரிதல் வந்த அடுத்த கணமே துறவு கோலம் பூணுகிறான். பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருந்தவன் அனைத்தையும் துறந்து ஒற்றை கோவணத்தோடு வெளியேறுகிறான். நண்பர்களே, அவன் வீட்டை விட்டு துறவியாக வெளியே வருகிற பொழுது தடுப்பவர்கள் யார்? தாயும் மனைவியும், பிள்ளை இருந்தால் பிள்ளை. ஒரு துறவியாக எவனாவது போக துணிந்தால், நீ துறவி ஆகாதே என்று தடுப்பதற்கு முனையக்கூடியவர்கள் முதலில் தாய், மனைவி, பிள்ளைகள். இங்கே பிள்ளை இல்லை, தாயும் மனைவியும் தடுத்தார்கள். ஆனால் மனைவியை உதறினான், தாயை தள்ளினான், வெளியே வருகிறான்.
நான் இன்றைக்கு நீங்கள் நிறைய 50 வயது கடந்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்பதுதான் எனக்குள்ள கவலை. 20 வயது இளைஞர்களுக்கு மட்டும்தான் பட்டினத்தார் போய் சேர வேண்டும். பட்டினத்து அடிகளிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? எல்லா உறவுகளையும் துறக்கக்கூடிய துறவி கூட துறக்க முடியாத ஒரு உறவு பெற்றெடுத்த தாயின் உறவு என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எதை நீங்கள் பட்டினத்தாரிடம் தெரிந்து கொள்ளாமற் போனாலும் சரி, தாயின் உறவு எப்படிப்பட்டது? இந்து சமயத்தில் இலக்கணம் உண்டு. நண்பர்களே, ஒரு மனிதன் சந்நியாசம் பெற்றுவிட்டால், துறவி ஆகிவிட்டால், அதற்கு பிறகு அவனுக்கு பூர்வாசிரமம் கிடையாது. அவனுக்கு தந்தை, தாய் உறவு, உற்றவர், பெற்றோர், நண்பர், பூர்வாசிரமே கிடையாது. அவன் புதிய பிறவி எடுத்து விடுகிறான், துறவி. அந்த துறவி வருகிற பொழுது பெற்ற தந்தையே எதிரில் வந்தால் தந்தை அவன் காலிலே விழுந்து வணங்க வேண்டும். தந்தை தான் பெற்ற பிள்ளை துறவியான பிறகு அவன் காலில் இவன் விழுந்து வணங்க வேண்டும். ஆனால் சகலத்தையும் துறந்து விட்ட சனாதன தர்மத்தின் சன்னியாசியாக அவன் உருப்பெற்ற பின்னாலும் வருகிற பொழுது இடையிலே தாயை சந்தித்தால் அந்த சன்னியாசி தாயின் காலில் விட வேண்டும். தாய்க்கு அவ்வளவு பெரிய மகத்துவம், அவ்வளவு பெரிய மரியாதை. எனவே பட்டினத்தடிகள் மனைவியை துறந்தான், தாயை தள்ளுகிறான். தாய் சொன்னாள், மகனே, என்னையுமா நீ துறந்து செல்கிறாய்? எல்லாவற்றையும் துறக்கக்கூடிய உள்ளம் வந்து சேர்ந்த பின்னாலும் இந்த தாயின் உறவை துறக்க அவனாலே முடியவில்லை. உடனே பட்டினத்து செட்டியார் சொல்கிறார், தாயே, நீ இருக்கிற வரையில், உன் இறுதி நாள் வருகிற வரையில் இந்த ஊரிலேதான் நான் சுற்றி கொண்டிருப்பேன் என்றார். தாய் இறக்கிற வரையில் அந்த பூம்புகாரில் பொது மண்டபத்திலே தான் அவர் இருந்தார். தாய் மறைவுக்கு பின்னாலே தான் அவர் சிவத்தலங்களுக்கு புறப்படுகிறார். எந்த நேரத்தில் தாய்க்கு மரணம் சம்பவிக்குமோ அந்த நேரத்தில் நாம் ஈமக்கடன் ஆற்றுவதற்கு முடியாமல் போய்விடுமோ என்ற கலக்கத்தில் எல்லா உறவுகளையும் துறந்தவர் அந்த தாயின் உறவை மட்டும் துறக்க விரும்பவில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சனாதன தர்மத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற சன்னியாசி சங்கர். ஆதிசங்கரர் இந்து சமயத்துக்கு புனருத்தாரணம் கொடுத்தவர். காலடியிலே பிறந்தவர், கால்நடையாகவே நடந்து இந்தியா முழுவதும் இந்து சமயத்தை வளர்த்தெடுத்தவர். அவரும் 16 வயதில் துறவியானார். அவர் துறவியாகிற பொழுது ஆரியாம்பிகை அவருடைய தாய், ஒரே மகன், செல்வ வளம் மிக்க. எப்படி பட்டினத்தடிகள் செல்வ வளம் மிக்கவரோ அப்படி ஆதிசங்கரரும் செல்வ வளம் மிக்கவர். அந்த பட்டினத்தடிகளைப் போல சங்கரர் துறவியாகிற பொழுது ஆரியாம்பிகை கண்ணீர் விட்டு கதறுகிறாள், மகனே, ஏற்கனவே கணவனை இழந்தவள் நான். என் ஒரே தோன்றா துணையாய் வந்து சேர்ந்தது நீ ஒருவன்தான். நீயும் இல்லாமற் போனால் தனிமரமாய் நான் நின்று விடுவேனே, என்னை விட்டு போவது தகுமா என்று புலம்புகிறாள். எல்லா உறவுகளையும் துறந்து விட்ட சங்கரர் சொன்னார், தாயே, உன்னை நான் ஒருபோதும் துறக்க மாட்டேன். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உன் மரணப் பொழுதில் நான் மடி சுமப்பேன் என்று சத்தியம் செய்தார். சத்தியம் செய்துவிட்டு புறப்படுகிறார். இந்தியா முழுவதும் சுற்றினார். இந்து சமயத்தை உருவாக்கினார். 6 பிரிவுகளாக இந்து சமயம் உருவானது. அவற்றையெல்லாம் தனியாக பேச வேண்டியது. சிருங்ககிரியிலே அவர் அமர்ந்திருக்கிறார். சிருங்ககிரி மடத்தில். சிருங்ககிரி மடத்தில் அவர் அமர்ந்திருக்கிற பொழுது தன்னுடைய தாயின் அந்திமம் வருவது அவருக்கு புரிந்து விடுகிறது. தன் தாய் மரண பொழுதில் இருக்கிறாள் என்று மன உணர்வு சொன்ன அடுத்த கணமே சிருங்ககிரியிலிருந்து காலடி நோக்கி விரைகிறார். காலடிக்குள் வந்து பார்த்தால் தாய் மரணத்தின் வாசலில் இருக்கிறாள். சத்தியம் செய்தபடி தாயை மடி சுமக்கிறார். மடி சுமந்தார். தாய் பார்த்தால் பிரக்ஞையற்ற நிலையிலே அவள் இருக்கிறாள். அந்த பிரக்ஞையற்ற நிலையிலும் கூட தன்னுடைய மகன் மடி சுமக்கிறான் என்பதை பார்த்து மகிழ்ந்து கண்மூடுகிறாள். அவள் கண்மூடிய பிறகு அவருடைய உறவு கூடியது. ஊரார் கூடினார்கள், உறவு கூடியது.
அத்தனை பேரும் சொன்னார்கள். ஏனென்றால் செல்வம், திரண்ட செல்வம் உள்ளவன். சங்கரனோ துறவியாகிவிட்டான், தாயும் செத்து போனாள். எனவே யார் இந்த சொத்தை அடைவது என்று உறவுகளுக்குள்ளே போட்டி. அதனால் ஈமக்கடனை நான் செய்து நான் அந்த சொத்தை அடைய வேண்டும் என்று ஒவ்வொருவனும் துடிக்கிறான். சங்கரர் நான் ஈமக்கடன் நானே செய்ய போகிறேன் என்கிறார். உறவுகள் அனைத்தும் சூழ்ந்து சங்கரரை அச்சுறுத்தின. நீ சந்நியாசி, சனாதன தர்மத்தில் சந்நியாசிக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. நீ பிரேத சம்ஸ்காரம் எல்லாம் செய்யலாகாது. இந்து சமயத்தின் சனாதன தர்மத்தின் பண்புகளுக்கு மாறாக நீ நடக்கலாகாது, நீ விலகி நில் என்றார். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் தான் ஈமக்கடன் ஆற்றுவேன். அவளுக்காக நான் எதையும் செய்ததில்லை. இந்த இறுதி கடனையாவது என்னை செய்ய அனுமதியுங்கள் என்று சொல்கிறார். நீ அப்படி செய்வதானால் ஊரே உன்னை விலக்கி வைக்கும் என்று ஒரே குரலில் உரத்து முழங்கியது. யார் குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. தன்னுடைய தாயின் பிரேத சம்ஸ்காரத்தில் அவன் ஈடுபடுகிற பொழுது ஊர் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தது. பிணம் சுமப்பதற்கு 4 பேர் வேண்டும். சங்கரனோடு சேர்ந்து சுமக்க 3 பேர் தயாராக இல்லை. அப்பொழுது சங்கரன் பார்த்தான். கால்களாலே இந்தியா முழுவதையும் அளந்து இந்து சமயத்துக்கு புனருத்தாரணம் கொடுத்த அந்த மகான் தன்னுடைய தோளில் தாயை எடுத்து சுமந்து நீண்ட தூரம் நடந்து செல்ல முடியாது என்பதனால் வீட்டின் புறக்கடையிலே கொண்டு போய் அந்த தாயின் சடலத்தை கிடத்தி பிரேத கடனை செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது 5 பாடல் பாடுகிறார். வடமொழியில் மாத்ருகா பஞ்சகம் என்று அதற்கு பெயர். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் படிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறும் பாபா பிளாக் ஷிப் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷிப். பையன் ஆங்கிலம் படித்தால் உருப்பட்டு விடுவான்.